எல்லாத்தையும் ஒழுங்கா க்ளீன் பண்ண சொன்னா என்னமோ தடவிட்டு இருக்க, அதுக்கு என்ன வலிக்குமா? சார் காஃபி. யாரோ வந்திருக்காங்க. பொழுது விடிஞ்சாலே இந்த விசிட்டர்ஸ் தொந்தரவு தான். நான் எழுந்திரிச்ச உடனே காப்பி சாப்பிடணும் தெரியாது, ஏன் இவ்வளவு லேட்டு? எந்திரிக்க லேட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு தான் வெட்டி கதை பேசாம சீக்கிரமா படுத்து தூங்கணுங்கிறது. நான் இல்லைங்க, மாடு எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, பால் கறக்க முடியல. ஏன் அங்கது இல்லை? நேத்து ஏன் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தல? மழை பெஞ்சதுங்க. மழை பெஞ்சா என்ன, கொடை பிடிச்சிட்டு தண்ணி ஊத்த வேண்டியது தானே? வர வர யாருமே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறங்க. எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணா தான் சரிப்பட்டு வருவீங்க. நீ யாரப்பா? சார், மிஸ்டர் சந்துருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. எவன் அந்த மிஸ்டர் சந்துரு? இந்த வீட்டில் அப்படி யாரும் இல்லையே. நீங்க? நான் இந்த வீட்டில் வேலைக்காரன். அப்போ மிஸ்டர் ராகேஷ்? அவர் என்னுடைய பாஸ். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்து தான் வரும். மிஸ்டர் சந்துரு இங்க இருக்கிறதா அவர் தான் சொன்னாரு. அவரே சொன்னாரா? இருக்கா இங்க தான் இருக்கா. அப்போ இந்த பார்சல் இங்க வச்சிடுறேன், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடலாம் எனக்கு நேரம் இல்லை, வேணா நான் கை நாட்டு வச்சிடுறேன். கோவிந்தசாமி, ஏன் அப்படி அட்டகாசம் பண்ற? உனக்கும் கோமதிக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தீர்த்து வைக்கிறேன்டா. கீழே இருங்கடா. மரியாதை கீழே வரல, நான் கீழே வர வேண்டியதா இருக்கும். ஐயா முதலாளி, ஐயா பாத்து. ராஜு, இவனை உள்ள போட்டு அடிச்சு வை. 3 நாளைக்கு வெளியே விடாத, அப்பதான் ஒழுங்கா இருப்பான். சரிங்க சார். ஏப்பா, எல்லா வேலையும் முதலாளி தான் செய்யணுமா? இதெல்லாம் பார்த்துக்கு வேற யாரும் கிடையாது. இல்ல சித்தப்பா, அவங்க எல்லாம் தின்னுட்டு தூங்குதா லாய்க்கு. எல்லாத்துக்கும் நான் தான் வந்து நிக்கணும். டே முன்சாமி, மார்க்கெட்ல கேரட் இல்ல, இந்த தடவை பழைய ரேட்டுக்கு தர மாட்டேன். முதலாளி கிட்ட சொல்றேங்க. மாரிமுத்து, வைத்தியநாதனை கட்டி போட்டியா? வைத்தியநாதனுக்கு என்ன பாச்சு? அவனை கட்டி போடலன்னா எல்லாத்தையும் மேஞ்சிருவான். ஓஹோ, அவ்வளவு மோசமானாரா? காலமாடு சித்தப்பா. சரியா போச்சு. இங்க இருக்கிற ஆடு மாடுகளுக்கெல்லாம் மனுஷன் பேரை வச்சிட்டியா? இல்ல சித்தப்பா, இங்க ஏகப்பட்ட ஆடு மாடு கோழிலாம் இருக்கா. பேர் வச்சா அடையாளம் தெரிஞ்சுக்க ஈஸியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பேர் வச்சு கூப்பிட்டா எனக்கும் ஏதோ சொந்தம் இருக்குன்னு மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஏன்பா அப்படி நினைக்கிறேன்? நான் இல்ல உனக்கு. என் அண்ணன் உன்னை தத்து மட்டும் தான் எடுத்தேன். ஆனா அண்ணா, உன்னை என் சொந்த மகனா நினைக்கிறேன்ப்பா. ஐயோ சித்தப்பா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். டிஏஜி ரகுராம் என் சித்தப்பான்னு எல்லார்கிட்டயும் சொல்லி எவ்வளவு பெருமைப்பட்டுக்கிறேன் தெரியுமா? எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த இழப்பு எனக்கு தெரியலனா அதுக்கு காரணமே நீங்க காட்டுற அன்பு தானே. சரி சரி விடுடா. அந்த ஃபைல் எடு. இல்ல கோவிந்தா, சீக்கிரம் ஏத்தல, வண்டி கிளம்பணும்ல. இது ஃபாரின் லோனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். யாரையோ பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினதுப்பா. வர 20ஆம் தேதிக்குள்ள இதை ஃபில்அப் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட எனக்கு அனுப்பி வை. சரி. இது மட்டும் உனக்கு சாங்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்க, இனிமே உனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இவன் என்ன இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கானா? அதான் செலக்ட் அடிச்சானே. நான் கிளம்புறேன். ஓகே சித்தப்பா. வண்டி எடுப்பா. பை சித்தப்பா. என்னடா இது? அது ஏன் கேக்குறீங்க? அந்த சந்துருக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. உள்ள என்ன இருக்குன்னு நெட்டி பார்த்தேன். பேயோ பிசாசோ வந்து கன்னத்தை பிடிச்சு புறாண்டிடுச்சு. அவனுக்கு யார பார்சல் அனுப்பிருப்பா? கடன் கொடுத்தவன் தான். நேரில் பிடிக்க முடியலன்னு அவனை கொல்றதுக்காக உள்ள எதையோ வச்சு அனுப்பிச்சிருக்கான். இப்போ எங்கடா அவன்? 3 நாளா தேடுறேன். அவனை பிடிச்சு கொண்டு வா. நான் ஊர்ல இல்லைன்னு சொல்ல, அப்பதான் வருவான். வரட்டும், நான் அற விடுறேன். கண்டிப்பா விடுவீங்களா? கண்டிப்பாடா. அப்ப பிடிச்சு கொண்டு வந்துடுறேன். நாயரே, அந்த சந்துருனாலேயே நான் முழுகிட்டேன். அவன் பாட்டுக்கு எத்தியோப்பியா ஐரோப்பியான்னு 60,000 ரூபாய்க்கு ஐஎஸ்டி பேசிட்டு கடை வச்சுட்டு போட்டான். அതൊന്നും സാരില്ലടോ. ഉങ്കിട്ടാവത് ISD பேசினேன். எங்கிட்ட டிக்கெட் வாங்கி நேரிலே போயிட்டேன். 6 லட்சம் தரணும். அவனால டிராவல் கம்பெனி மூடிட்டு நான் கால்நடையாய் சுற்றுறேன். அவனை என் கையில கிடைச்சா நான் அவனை கொலை பண்ணிடுவேன். கிடைச்சா தானே? ஹலோ, சென்னைக்கு ஒரு எஸ்டிடி பண்ணணும். பண்ணிக்கிங்க. தாத்தா, நான் தான் சந்துரு, சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன். அது சிங்கப்பூர்ல காக்கா இல்லன்ற விஷயம் எனக்கும் தெரியும். இருந்தாலும் டூரிஸ்ட்லாம் பாக்குறதுக்காக ஒரே ஒரு காக்காயை வாங்கி சாம்பிளுக்கு ஏர்போர்ட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க தாத்தா. அப்புறம் தாத்தா, ஒரு ஹாப்பி நியூஸ். 2 கோடி ரூபாய் பிசினஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன் நானு. எல்லாம் மாட்டை பிடிச்சு காட்டுறா. தெரிஞ்சானே. அது ஒண்ணும் இல்ல தாத்தா, இங்க இருந்து நியூசிலாந்துக்கெல்லாம் மாடுகள் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுல ஒண்ணு அவுத்துக்குச்சு போல இருக்கு. அதை புடிச்சு கட்டுறான்னு பைலட் திட்டுறாரு. சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஐஎஸ்டில எனக்கு பில் ஏறுதுல.
நோ தாத்தா, என்னால இந்த வெக்கேஷனுக்கு சென்னைக்கு வர முடியாது. நான் போய் நம்ம எஸ்டேட்டை பார்க்கலன்னா அங்க இருக்க டீ எல்லாம் கருகிரும். வேணா அடுத்த வெக்கேஷனுக்கு வரதுக்கு ட்ரை பண்றேன். அப்படி இருந்தா இப்படி என்னடா சுற்றுற? ஹெல்மெட் 159 ரூபா சார். என்னது லைனே கிடைக்காம பூத்துக்குள்ள சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். 159 ரூபாங்கற சார் மீட்டர் ஓடிருக்கு சார். மீட்டர் தப்பான மீட்டர். ஆட்டோ மீட்டர் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற. பிஎன்டி டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட். பொறுக்கும் போல இப்படி தானே. நான் நாயரே, உனக்கு என்ன கட்டணம் கிடைச்சிருச்சா? போயா. உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. நீயா? நான் தான் எப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த ஊர்ல வேற எவனுக்கும் இந்த மாதிரி மூஞ்சியை மூடிட்டு சுத்த வேண்டிய அவசியம் இல்ல. கொரியர் எப்ப வந்து எடுக்க போற? 2 நாள் கழிச்சு வந்து எடுக்கிறேன். போ. 2 நாள் கழிச்சு வந்தா ஊருக்கு போன முதலாளி திரும்பி வந்துடுவாரு. இப்பயே வர்றேன்யா, நீ போ. ராகேஷ், என்ன பார்த்த உடனே குளிரக்கூடாதுன்னு கதவை சாத்திரியே. இதாண்டா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன? ஊர்ல டீ கடையில இருந்து பேங்க் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி வச்சிருக்கேன். கொடுக்குறாங்க, வாங்குறேன். என்ன பண்றது? இன்னைக்கு கடன், நாளைக்கு ரொக்கம்னு சொல்றாங்க. வாங்கி வாங்கி பாக்குறேன், ரொக்கம் வர மாட்டேங்குது. அதான் மறுபடியும் கடனே வாங்குறேன். ₹1 2 இல்ல, உங்க தாத்தா கிட்ட 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்து காலி பண்ணிருக்கேன். ஃபாரின் போனேன்ல. ஆமா, ஸ்பெயினுக்கு போனேன். அங்கே உங்க அப்பனா இருக்கான். போடா. திராட்சை சாகுபடி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அப்புறம் இங்க வந்து பார்த்தா மேனேஜர் சொல்றான், அதை விட நல்ல செடி இருக்கு, அதை போட்டு பாருங்கண்ணா. சரி, அதை சாகுபடி பண்ணலான்னாக்க செடி மட்டும் குப்புன்னு வளருது, காயையும் காணும், கனியையும் காணும். அப்புறம் கடிச்சு பார்த்தா அது கஞ்சா செடின்னு தெரியுது. அப்புறம் போலீஸ் தெரிஞ்சு கேஸ் ஆகி தீய வச்சு கொளுத்தி. சரி, அதை விட சுவிட்சர்லாந்து போனியா, அது எதுக்கு? ஜாலி ட்ரிப்பா? ஜோலி ட்ரிப்டா. 100 கறவை மாடு வாங்கி விட்டா நல்ல காசுன்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியிலே 60 மாட்டுக்கு அந்தராக்ஸ் வியாதி வந்து செத்து போச்சு. சரி, நீங்க இருந்து வீணா ஊர் சுத்த வேணாம். முதல்ல சென்னை கிளம்பு. நான் உங்க தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வேணாண்டா, அவசரப்படாதடா. இந்தாங்க முதலாளி. இதை மட்டும் கரெக்டா பண்ணு. போட்டுக்கடா, போடு, நல்லா போடு. தாத்தாவுக்கு போடு. என்ன மறந்துடுறா நீ. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதடா. அன்னைக்கு ராத்திரி மணி 12 இருக்கும். குன்னூர் ஜங்ஷன் ரோட்ல என் முன்னாடி 2 வழி போச்சு. உன் லக்கு, நான் லெஃப்ட்ல போகாம ரைட்ல போனேன்டா. லெஃப்ட்ல எவனாவது கடங்காரன் நின்னு இருப்பா. இப்போ அப்படிதான்டா நிக்கிறான். அப்படி போனதுனாலதான் ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்சியஸா கிடந்த ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் என்னால 4 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாற்ற முடிஞ்சதுடா. இத்தனை நாள் 3 பாட்டில் தான் சொன்னேன், இப்ப 4ங்கிற. ஒரு பாட்டில் என்ன வட்டியா? ராகேஷ், நம்ம 2 பேருடைய உடம்புல இப்ப ஒரே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்குது. என்னோட ரத்தத்தோட ரத்தம் நீ. நீ எனக்கு துரோகம் பண்ணலாமா? என் ரத்தம் கொதிக்குது முதலாளி. இந்த ஆள் இதே கதையை சொல்லி ரொம்ப வருஷமா உங்களை பிளாக்மெயில் பண்றான். பழச மறக்காத ராகேஷ். சரி சரி, போய் அந்த கொரியரை பறி போ. போ. ஏய், என்னடா இது? கவரை திறந்தா நாய் கழுத்துல இன்னொரு கவரு. டேய், நாயை கீழ விட்டு லெட்டர் பண்றா. இது வேற யாரா இருக்கும்? அன்புள்ள சந்துரு, ஒன்னா கைகோத்து நடக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் உங்களை காதலிக்கிறேன். ஆனா நீங்க என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நாங்க அங்க வரும்போது இதை அனுப்புன நீங்க கண்டுபிடிச்சா உங்க மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம். இப்படிக்கு அன்பை தேடும் முறைப்பெண். கேட்ச் மீ இஃப் யூ கேன். புரிஞ்சுது போ. டேய், அட நீ வேற. சிஎம்ஏ சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறாரா, மந்திரிக்கு மசாலா பால் கேக்குதா? இந்த லவ் எல்லாம் எனக்கு இப்ப தேவையாடா? டேய், யாரு என்ன ஒண்ணுமே புரியலடா. ஐயோ, அந்த காலத்துல எங்க தாத்தா வேற வேலை இல்லாம 6 பொண்ணு ஒரு பையன் பெத்தாடுறா. பையனுக்கு பிறந்தவன் தான் நானு. அந்த 6 பொண்ணுங்களுக்கு அப்புறம் 6 பொண்ணுங்க பிறந்துச்சு. அதுல ஏதோ ஒரு லூஸ் தான் எனக்கு இந்த லெட்டர் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், என்னடா அலட்சியமா பேசுற? என்ன? எல்லா சொந்தமும் இருந்து ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்றானா, நீ ரொம்ப லக்கி ஃபெலோடா. கோடீஸ்வரன் சந்திர முதலாளி பெங்களாங்க இருக்கு. யோ, என்ன தமிழ் தெரியாதா? சந்திர முதலாளி பெங்களாங்க இருக்கு. சார், இங்க வாங்க. யார் தேடுறீங்க? சந்திர முதலாளி. எவ்வளவு வரணுங்க? உங்களுக்கு எவ்வளவு வரணும்? என்ன? உங்க முதலாளி கிட்ட இருந்து ஏதாவது வரணும்னா இங்க நின்று டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவரை நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தெரியும், எப்ப போன் பண்ணாலும் வாசு தப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நேத்து அழுதுட்டா, அதனாலதான் வந்தேன். காரை கூட அனுப்புறேன்னு சொன்னா. ஃபாடு. ஃப்ராடா? ஃப்ராட் இல்ல, ஃபாடு ஐகான். நிறைய இருக்கு அந்த மாதிரி. காரு கட்ட வேண்டியதும் காணுமே. அது வேற ஒன்றும் இல்லை. 2:30 மணி வண்டிக்கு வரதா சொன்னேன்.
அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும் சொல்லி 9 மணிக்கே வந்துட்டேன். திடீர்னு நான் முன்னால போய் நின்றா வசந்துடுவா இல்ல? சாருக்கு ஒரு டீ கொடுறா. வேணாம் வேணாம் வேணாம். சார் சந்திர முதலாளி எனக்கு அவ்வளவு மரியாதை. நீங்க வேற ஒரு சித்தப்பா. டீ சாப்பிடலாம் அவர் அவமானப்படுத்துற. டேய் டீ போடுறா. இங்க வா. இந்த முட்டாளை கூட்டிட்டு போக 2:30 மணிக்கு அவன் வருவா. அது வரைக்கும் இவனை விட வேண்டாம். நல்ல ஐடியா தான். அது வரைக்கும் எப்படி உட்கார வைக்கிறது? உட்காரலனா அவனை உள்ள போட்டு அடைச்சிடுவா. சூப்பர் டீ. காசு கூட. காசா? நீங்க தானே டீ குடின்னு சொல்லி வாங்கி கொடுத்தீங்க. உனக்கு ஓசியில டீ வாங்கி தர்றதுக்கு நான் என்ன உனக்கு மச்சானா? மரியாதை குறையுது. இன்னும் குறையும். அந்த முதலாளி பங்களாக்குள்ள வழி. யோ இப்படி ஒரு முதலாளி இப்படி ஒரு பங்களா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. 2:30 மணிக்கு வர்றான்ல அவங்கிட்டே வழி கேட்டு நம்ம 3 பேர் தெரிஞ்சுக்குவோம். உட்காரடா உட்காரடா. ஏய் வழிய விடுங்கடா கடைக்கார பசங்களா. இது புடி நகரு. யாரு? ஹில்வி பங்களா இதுதானே? அறிவு கட்டவனே, அதான் எழுதி போட்டிருக்கல. இந்த ராத்திரியில் எழுப்பி எதை கேட்கணுமா? இந்த பங்களா சந்திரோட தானே? யாரடா சொன்னா? கொடைய மடக்கடா. இந்த சந்திரவுக்கு பக்கத்துல எங்காவது பங்களா? இந்த தமிழ்நாடு பூரா தேடினாலும் சந்திர பங்களா கிடைக்காதே. நான் இல்ல. இந்த ஹில்வி எஸ்டேட், ஹில்வி ஃபார்ம், ஃபேக்டரி அதெல்லாம் இருக்கு. ஆனா சொந்தக்காரங்க வேற. என் முதலாளி ராகேஷ் சார். அப்ப சந்திரவுக்கு எதுவுமே இல்லையா? இருக்கு. ஊரை சுத்தி கடன் இருக்கு. ஃப்ராடுங்கிற பேர் இருக்கு. டாக்டர் அடிஜில வாடகை தராத ஒரு ரூம் இருக்கு. அவன் பேரை சொன்னா உதவி இருக்கு. என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க வாங்கடா. ஐயோ பேய் பேய். கைலாசம் அப்பா சித்தப்பா. ஓ ஞாபகம் இருக்கா? பெரிய பேலஸ், ஏகப்பட்ட பணம். இந்த ஏழை சித்தப்பாவை மறந்துருப்பேன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல சித்தப்பா, ஏதோ சின்னதா தப்பு பண்ணிட்டேன் நான். தப்பு பண்ணது நான் தான்டா. நீ ஊரு பூரா கடன் வாங்கி எல்லா பயலையும் ஏமாத்துற விஷயம் தெரியாம இந்த ஊர் ஜங்ஷன்ல இறங்கி உனக்கு நெருங்கிய சொந்தம் சொல்லிட்டு உண்மை அதானே சொன்னதாண்டா தெரியும். என்ன பீஸ் பீஸா கிழிச்சு நீ கிடக்கலனா என்ன கொள்ளிடுவேன்னு சொல்லி ரூம்குள்ள போட்டு அடிச்சுட்டாங்க. ஓட பிரிச்சு தப்பிச்ச தெரியுமா? சரி விடுங்க சித்தப்பா, இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள் மேட்ரு. முதல்ல ஓடு பிரிச்சு இறங்கி வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? வேணாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. என்ன? உனக்கு இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ், பெங்களா, பேங்க் பேலன்ஸ் இதையெல்லாம் நான் பார்த்து ரசிச்ச கதை ஊருக்கு போய் மாமா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. யாரா இந்த நேரத்துல போன் பண்றது? தாத்தா நான் தான் பேசுறேன். ஓ சந்துருவா, என்னடா இந்த நேரத்துல? கைலாசம் சித்தப்பா வந்தாரு. யாரு? கைலாசமா? ஆமா. அவன் எதுக்கு அங்க வந்தான்? 10 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்டார் தாத்தா. நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாதுன்னு. அப்படின்னா ஒரு 5 லட்சமா கொடுனாரு. நான் சொன்னேன் அதுக்கு தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த ஆமாஞ்சாமி கிழத்துக்கிட்ட என்ன கேள்வி, அது இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குன்றார் தாத்தா. அவன் அப்படியா சொன்னா? அப்புறம் வேற வழி இல்லாம உங்ககிட்ட கூட பெர்மிஷன் வாங்காம தடவையா ஒரு பொய் சொல்ல வேண்டியதா போச்சு தாத்தா. அதான் எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது, கையில காசு இல்ல, பிசினஸ் எல்லாம் மூடிவிட்டு லாட்ஜில் தங்கி இருக்கிறேன், ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் தாத்தா. டேய், அவனுக்காக உன் தகுதியை குறைச்சிக்கிட்டே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஏன்னா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு அவன் வருவான். வரட்டும்டா, நான் உன் தாத்தான்றதை அவனுக்கு புரிய வைக்கிறேன். என்னடா மாமா, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? உங்க மகனோட மகன், அதாவது உங்க பேரனை பார்த்துட்டு வர்றேன். அங்க சந்துருவுக்கு ஃபார்ம் இல்ல, வீடு இல்ல, எந்த பிசினஸ் இல்ல, ஊரை சுத்தி கடன், லாட்ஜ்ல தங்கி இருக்கான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களே. டேய், சந்துரு என் மகனுடைய மகன், நீ என் தங்கச்சி மாமன். 2 பேரும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரே நேரத்தில் 2 லட்சம் ரூபாய் தந்த. நீ 2 நாள்ல அதை ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்ட. ஆனா சந்துரு 2 லட்சத்தை 20 லட்சம் ஆக்கினா. திருப்பி அவனுக்கு 20 லட்சம் ரூபாய் தந்த. அது அப்புறம் 40 லட்சம் ஆக்கினா. திருப்பி அவனுக்கு 40 தந்த. இப்ப 5 கோடி ஆக்கிட்டான். திருப்பி அவனுக்கு 5 கோடி தருவேன். ஆனா என் காசை வீணா செலவு பண்ண உனக்கு 5 காசு கூட தர மாட்டேன். வேண்டாம், எனக்கு நீங்க ஓட்ட கால்னா கூட தர வேண்டாம். ஆனா அவங்கிட்ட அரணா இல்ல. என்ன நீ அவங்கிட்ட போய் 5 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்க? யாரு? எப்போ? போடா 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 வெளியே. நான் போறேன். ஆனா உண்மை தெரியலன்னா நீங்க அவனோட இடத்துக்கு போங்க. போதாண்டா போறேன். நான் மட்டும் இல்ல, என் மொத்த குடும்பமும் இந்த வெக்கேஷனுக்கு அவன் பேலஸ்ல போய் தங்க போறோம். என்னது பாலசா? போங்க போங்க போங்க. பட்டாத்தான் தெரியும், பட்டாளத்தான் இருக்கு. Get out. இப்ப போறேன், ஆனா மறுபடியும் வருவேன்.
நீங்க அவருடைய பாலஸை பார்த்து திரும்பி வரும்போது அப்போ இந்த பந்தா, இந்த முறுக்கு மீசை, இந்த விரப்பு எல்லாமே எப்படி இருக்காது பாப்பா. ராகேஷ், ராகேஷ், டேய் ராகேஷ், ராகேஷ், உனக்கு விஷயம் தெரியுமாடா? என்னடா? புஷ் கிளம்பி வந்து பின் லேடனை கையும் களவுமா பிடிக்க போறான்டா. புஷ் பின் லேடனை பிடிக்க போறாரா? என்னடா உளற? உளறலடா, உண்மைதான். எங்க பாட்டி, அத்தை பொண்ணுங்க 5, நண்டும் சிண்டுமா குழந்தைங்க. இதுதான்டா அந்த புஷ்ஷோட படைகள். பின் லேடன் யாரா? அது நான் தான்டா. என்னடா யோசிக்கிற? ஒண்ணு மட்டும் மறந்துடாது. அன்னைக்கு குன்னூர் ரோட்ல இடது பக்கம் போக வேண்டிய நானு வலது பக்கம் போனதுனால தான் அடிபட்டு ரோட்ல கிடந்த உன்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் 5 பாட்டில் 3 பாட்டில் பாத்தியா, அவன் கூட மறக்காம இருக்கிறான். டேய், தாத்தா கொடுத்த எல்லாத்தையும் எங்க போய் தொலைச்சிட்டு இப்ப ஹெல்ப் பண்றானா நான் என்ன பண்றது? ராகேஷ், ஒரு ஐடியா இருக்குது, சொன்னா கோச்சு கூடாது. ஒரே வாரம் தான், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். எனக்கு வேற வழி தெரியல. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? ஒரே ஒரு வாரத்துக்கு உன்னோட ப்ராப்பர்ட்டி, தோட்டம், இந்த வீடு எல்லாம் என்னோடதுன்னு தாத்தா கிட்ட சொல்றதுக்கு பெர்மிஷன் தருவியா? டேய், இவங்கடா ஓடுறான்? இப்ப அதுவாடா முக்கியம். ராகேஷ், நீ மட்டும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கலைன்னா என்னோட டோட்டல் ஃபேமிலி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும் போது என்னோட பாடி இந்த வீட்டுல எங்கேயாவது தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கும் ஏன் வீடு தான் கிடைச்சதா? முதலாளி, இதுக்கு ஒத்துக்காதுங்க. இந்தாங்க, அந்த கையை வெட்டிடுங்க. அந்த 3 பாட்டில் ரத்தத்தை திருப்பி கொடுத்துடுங்க. அதோட தீர்ந்ததில்லை ரத்தம் வந்தா வெட்டிடுங்க. ராகேஷ், நான் உன் உயிரை காப்பாத்தினவன். ஆனா இவன் உன்னை கொலை பண்ண பாக்குறான்ப்பா. சரி, அல்பாயுஸ்ல அந்த இடத்துல தான் தொங்கணும்னு என் தலையில எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நில்லுடா. நீ சொன்னது ஒரு விதத்துல இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கு. தாத்தா, பாட்டி, குழந்தைங்க, உன்னை லவ் பண்ற அந்த பொண்ணு நினைச்சு பார்த்தா த்ரில்லா இருக்குடா. முதலாளி, இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்குற கதையாயிடும். பாண்டி, உனக்கே நல்லா தெரியும், காரு, பங்களா, எஸ்டேட்னு எல்லாமே இருந்தோம் எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாரா இருக்கா? எப்பவுமே அமைதியா இருக்கிற இந்த வீடு ஒரு வாரம் சத்தமா சந்தோஷமா இருக்கட்டும். இதை விட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்க எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. ஐயோ வேண்டாம் முதலாளி, புலிவால பிடிக்க பாக்குறீங்க. பிடிச்சுதான் பாப்போமே, ஃப்ரெண்டுக்காக தானே. ராகேஷ், தேங்க்யூ ராகேஷ். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலடா. அந்த பொண்ணு யாருன்னு நம்ம ஒரே வாரத்துல கண்டுபிடிக்கிறோம். ஆமா ஆமா, அதை கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆகல, சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு வருத்தப்படுறேன். 5-6 வதன்னு வரப்போகுது, அதுல ஒண்ணு நீ செலக்ட் பண்ணிக்க. அதெல்லாம் எனக்கு அமையாதுடா. டேய், ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கே அமையும் போது உனக்கு அமையாதா? முதலாளி, ஒரு நிமிஷம் அப்படி வாயேன். இதை பாரு, நைல் நதி எகிப்தோட துயரம், மஞ்சள் ஆறு சீனாவின் துயரம், கூவம் ஆறு சென்னையின் துயரம், அதே மாதிரி நம்மளோட துயரம் பின்னாடியே நிற்கிது. எங்கள் தாத்தா ஒரு டென்ஷன் பார்ட்டி, முதல்ல சுடுவார், அப்புறம் தான் டெட் பாடி கிட்ட என்னன்னே கேட்பார். இது ஏடா குடும்பம் உண்மையை உளறி வச்சதுன்னா இந்த பாடி டெட் பாடி ஆகிடும் சொல்லி வை. போ பாண்டி, ஒரு வாரம் இந்த நாடகம் ஒழுங்கா நடக்கணும். யாராவது சொல்லி தாத்தாவுக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கு தான் உயிரோட சமாதி கட்டுவேன். உனக்கு இன்னிலேருந்து இவன் தான் முதலாளி. அப்ப நீங்க? நான் உனக்கு பார்ட்னர். பார்ட்னர் சூப்பர்ரா. தாத்தா கிட்ட இதே சொல்லி நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்ப நான் நீ அதே வேலைக்காரன் தான். போய் காப்பி எடுத்துட்டு வா. போ போ. ஓகே, கெட் ரெடி ஃபார் a great vacation. அதிகமாக பேசக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல, நான் கொஞ்சம் பேசணும். பிளட், பாஸ்டர், பேண்டேஜ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி ரெடி பண்ணி வச்சுக்கோ. என்னை விட அதிகமாக அடிபட்டு ஒருத்தர் இப்போ வருவா. ஹலோ, ஹலோ, ராங் நம்பர். பேசுறதுக்கு முன்னாடி எப்படி ராங் நம்பர் தெரியும்? கைலாசம் பேசுறேன்டா. போன தாத்தா கிட்ட கொடு. ஏ கைலாசம், உனக்கு நான் என்னப்பா துரோகம் பண்ணேன்? யாரு? கைலாசம்? ஆமாண்டா. தாத்தா இங்க கொடு. ஆஸ்பத்திரியில வந்துட்டானா? போன கொடு, நான் பேசுறேன். இது நம்ம கைலாஷ் இல்ல தாத்தா. இது கைலாஷ் அப்துல்லா. கைலாஷ் அப்துல்லாவா? இது மாதிரி எவனா பேர் வச்சிருப்பானடா? வச்சிருக்காங்களே, இது ஒரு மிக்சிங் ஃபேமிலி. கைலாஷ் அப்துல்லா, அப்பா பேர் அப்துல்லா, அம்மா பேர் கலைவாணி, அக்கா பேர் சாவித்திரி ராவுத்தர், தங்கச்சி பேர் ஆயிஷா அபிராமி, தம்பி பேர் முகமது முருஹா. டேய்,
ஒரே தகராறு பிடிச்ச குடும்பமா இருக்க. தகராறு குடும்பத்துல இல்ல, அப்பனுக்கு மகனுக்கு தான். நான் அப்பா கிட்ட தான் இந்த வீட்டை வாங்கினேன் தாத்தா. இப்ப மகன் ஃபோன் பண்ணி எனக்கு அதுல பங்கு இருக்கு குடுறாங்கிறான். நான் முடியாதுன்னு உடனே அடியாள கூட்டு வரேங்கிறான். நான் சொன்னேன் நீ வந்து பாரு எங்க தாத்தா இருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான் உங்க தாத்தா என்ன பெரிய இந்த இது வாங்குறான். யார் அவன்? நான் சொல்றது கேளுங்க, வீடு அந்த சந்துரு இல்ல. இல்லன்னு சொல்றதுக்கு நீ யாரா பரதேசி? இனிமே இந்த பக்கம் வந்த உன் போனம் தாண்டா திரும்பி போவோம், ஜாக்கிரதை. வாடா பாப்போம். மாமா நான் ஒரு நிமிஷம். அது வந்து மாமா நான் நேரடியா யப்போ ஏய் நில்லு, நில்லுடா. சொல்றது கேளு, நில்லு. ஏய் பாத்து வண்டி போயா. பஞ்சர் இல்ல, காத்து தான் இறங்கி இருக்கு. ஸ்டெப்னி எடுத்து மாத்திரா. ஸ்டெப்னி எதுக்கு? இப்படி உதடு வச்சு ஊதினா போதும். இப்படி உதடு வச்சு ஊதுற வேலை தான் உங்களுக்கு நல்லா வந்துருச்சு. டேய் என்னடா உளற? அடடா, எப்படி முதலாளி இப்படி ஒண்ணுமே தெரியாத பால்வடி முகமா உங்களால வச்சுக்க முடியுது? நான் பார்த்தேன். என்னடா பார்த்த? இந்த பாலகன் அந்த பாலாவுக்கும் கொடுத்தது நான் டேய் பார்த்தேன். அடிச்சான்னு வச்சுக்கோ, எட்டு குட்டிக்காரன் போடுவேன். ஸ்டெப்னி எடுறா. சொன்ன வேலையை செய்யாம. ஏய் நான் பாலா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டத நீ எப்படா பார்த்த? நான் ஒண்ணும் பார்க்கல. காதலிக்கிற யாரா இருந்தாலும் அதை பத்தி அப்பப்போ யாருக்கிட்டையாவது சொல்லிடுங்க. சொல்லலைன்னா மனசுல பாரம் அதிகமாயி செத்து தொலைஞ்சிடுவீங்க. அப்படித்தானே அம்மா சொன்னாங்க? ஆமாமா, அப்படித்தான். காத்தரங்க இருக்குது பின்னாடி. டயரை மாத்தும் போது மனசுல இருக்கிற பொண்ணை நினைக்க கூடாது. அப்படித்தானே அம்மா சொன்னாங்க? ஆமாமா. பாண்டி, நீ பாலா பத்தி என்ன நினைக்கிற? சும்மா தான் கேட்டேன். சும்மா கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? டயரை மாத்துங்க, கிளம்பல. பாண்டி, நீ எப்பயாவது யாரையாவது காதலிச்சிருக்கியா? இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேச எனக்கு அனுமதி தரணும். நான் சொல்றதை கேட்டு அடிக்க வரக்கூடாது, கோபப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. கேளு. டேய் முதலாளி, சத்தியமா சொல்லு, உன் மனசுல காதல் வந்துடுச்சுல்ல? அப்புறம் ஏன்டா ஜிகினா காட்டுறேன்? அடிக்க வரக்கூடாது, கோபப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, ஒத்துக்கலாம். ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியலடா. இதுக்கு மேல தெரியறதுக்கு என்ன இருக்கு? மீன் பிடிக்க போனா வரா, கூடைய சுத்துறா, அன்பளிப்பு தரா, தட்டி பிடிக்கிறா. டேய் அவ சிட்டில வளர்ந்தவடா. விகல்பம் இல்லாம பழகிறது நம்ம காதல்னு நினைச்சிடக்கூடாது. அப்படியே ஏதாவது இருந்தா அவ மனம் திறந்து சொல்லிருப்பா இல்ல? அவ சொல்லலைன்னா என்ன, நான் சொல்ல வைக்கிறேன். ஏய் நீ இப்ப ஏதாவது பேசுற போற? இதுல பேச்சே இல்ல. இந்த 2 விரல் போதும், எப்பேற்பட்ட மனசையும் துறக்க வச்சிடலாம். அதே எப்படிரா? எங்க ஊர் அமராவதியில ஒரு நம்பிக்கை இருக்கு. விடிய காலையில உதிக்கிற சூரியனுக்கு முன்னாடி இந்த 2 விரலை காட்டணும். 2 விரலுக்கு நடுவில் சூரியனை சாட்சியா வச்சு ஒரு விரலுக்கு காதலிக்கலன்னும் இன்னொரு விரலுக்கு காதலிக்கலன்னும் மனசுல முடிவு செஞ்சு காயத்ரி மந்திரத்தை சொன்னா சூரிய பகவான் விரலுக்கு சக்தியை தந்துடுவாரு. அதுக்கப்புறம் 2 விரலையும் சேர்க்காம யார் மனசு நமக்கு தெரியணுமோ அவங்களை தேடி போகணும். போற வழியில யார் கூடயும் பேசக்கூடாது. அவங்க முன்னாடி போய் விரலை காட்டணும். சரிங்கிற விரலை தொட்டா காதல் ஓகே, இல்லைங்கிற விரலை தொட்டா காதலிக்கே. அமராவதியில உன்ன மாதிரி அரலூசுங்க நிறைய இருக்காங்களா? இல்ல முதலாளி, இது சாதாரண விஷயம் இல்ல. நான் உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்டேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். சூரிய பகவானா சரியா தப்பா விடிய கடல பொண்ணாக்கு போய் விட மாட்டா.